எப்போதும் உத்தரவாதமில்லை. மாவட்டத்தை பிரித்த போதும் தாலுகாவை அமைத்த போதும் மருத்துவ வசதி கிடைக்கவில்லை. மனித உயிரை மதிக்கவில்லை. விபத்தில் சிக்கி அடிபட்டு உயிரை காக்க போராடி மருத்துவமனைக்கு வரும்போது மாற்று பாதையில் திருப்புகிறானே. நெல்லை மருத்துவமனைக்கு அனுப்புறானே. கிளினிக் இருக்கு, டாக்டர் இல்லை. மிஷின் இருக்கு, இயக்குனர் இல்லை. எக்ஸ்ரே இருக்கு, பிலிம் இல்லை. கத்தி இருக்கு, கத்தரி இல்லை. ஆக மொத்தம் ஒன்றுமில்லை. கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். கொரோனாவை காரணம் காட்டி வழக்கமான சிகிச்சைகளை மறுக்கும் தனியார் மருத்துவமனைகளை கண்டிக்கிறோம். மருத்துவமனைக்கு செல்லும் மக்களை கட்டாய கொரோனா சோதனை செய்ய சொல்லி துன்புறுத்தும் அரசு மருத்துவமனைகளை கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசு எங்களின் அவல குரல் கேட்கின்றதா? மருத்துவமின்றி மருத்துவரின்றி நாங்கள் படும் துயரம் பார்த்தீரா? அடிப்படை வசதியின்றி தவிக்கிறோமே. ஆஸ்பத்திரியில் மருத்துவரின்றி எங்கள் உயிரை இழக்கிறோமே. என்ன கொடுமை. மருத்துவ அடிப்படை வசதியை மறுக்கும் மக்களுக்கும் இழைக்கும் கொடுமை. என்ன கொடுமை. நோயாளிகளும் கர்ப்பிணிகளும் விபத்தில் சிக்கும் மக்களுமே அவசர சிகிச்சையின்றி கதறி அழுகின்றனரே. கடையநல்லூர் தாலுகாவில் அடிப்படை மருத்துவ வசதிகளின்றி 100க்கும் மேற்பட்டோர் அநியாயமாய் இறந்து போன அவலத்தை நீ பார்த்தாயா? தமிழக அரசே நடவடிக்கை எடு. மக்கள் படுகின்ற துயரத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடு. தீர்வை கொடு. தென்காசி மாவட்ட மக்களின் மருத்துவ வசதி கோரிக்கைக்கு உடனடியாக தீர்வை கொடு. சுகாதாரத்துறையே கேட்கின்றதா? மருத்துவ அடிப்படை உரிமை கேட்கும் ஒரு மாவட்டத்தின் அவல குரல் கேட்கின்றதா? தென்காசி மாவட்டத்தில் அரசு நடத்தும் மருத்துவமனையில் மருத்துவ அவசர சிகிச்சைகள் ஆக்சிஜனும் உபகரணங்களும் இல்லையே. தீர்வை கொடு. மருத்துவ வசதி கேட்டு நிற்கும் தென்காசி மாவட்ட மக்களின் உயரத்திற்கு தீர்வை கொடு. உடனடியாக தீர்வை கொடு. மருத்துவ வசதி கேட்டு நிற்கும் தென்காசி மாவட்ட மக்களின் உயரத்திற்கு தீர்வை கொடு. உடனடியாக தீர்வை கொடு. போராட்டம். சாமானியர்களின் போராட்டம். மருத்துவ
அலட்சியத்தை ஆளும் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் போராட்டம் மாவட்டத்தை பிரித்த போதும் மருத்துவமனைகள் வரவில்லை தாலுகாவை அமைத்த பிறகும் தரமான மருத்துவம் கிடைக்கவில்லை மருத்துவ வசதிகள் இல்லாமல் மனிதர்கள் இங்கே வாழ்கிறோமே ஆளும் அரசின் அலட்சியத்தால் மருத்துவமின்றி சாகிறோமே மாவட்டத்தை பிரித்த போதும் மருத்துவத்தின் வசதிகளை இன்னும் இங்கே தரவில்லையே மருத்துவர்களும் வரவில்லை கொடுமை இது மருத்துவத்தை தேடி ஓடி அல்லாடும் மக்கள் படும் அவஸ்தை இது பிரசவத்திற்கும் அவசரத்திற்கும் மருத்துவமனையை அணுகும் போது சீட்டு எழுதி கொடுக்கிறானே பாளையங்கோட்டைக்கு அனுப்புறானே விபத்தில் சிக்கி அவசரமாய் மருத்துவமனையை நாடும் போதும் மாவட்டத்திற்கு மாற்றிவிடும் மருத்துவமனையின் அலட்சிய போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம் டாக்டரும் இல்லை நர்ஸும் இல்லை மருந்தும் இல்லை மாத்திரையும் இல்லை கருவியும் இல்லை வசதியும் இல்லை ஏழைகளின் உயிருக்கு இங்கே எப்போதும் உத்தரவாதம் இல்லை மாவட்டத்தை பிரித்த போதும் தாலுகாவை அமைத்த போதும் மருத்துவ வசதி கிடைக்கவில்லை மனித உயிரை மதிக்கவில்லை விபத்தில் சிக்கி அடிபட்டு உயிரை காக்க போராடி மருத்துவமனைக்கு வரும்போது மாற்றுப்பாதையில் திருப்புறானே நெல்லை மருத்துவமனைக்கு அனுப்புறானே கிளினிக் டாக்டர் இல்லை மிஷின் இருக்கு இயக்குனர் இல்லை எக்ஸ்ரே இருக்கு பிலிம் இல்லை கத்தி இருக்கு கத்தரி இல்லை ஆக மொத்தம் ஒன்றுமில்லை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கிறோம் கொரோனாவை காரணம் காட்டி வழக்கமான சிகிச்சைகளை மறுக்கும் தனியார் மருத்துவமனைகளை கண்டிக்கிறோம் அல்லாஹ் அக்பர் சமூக இடைவெளியை பின்பற்றி கொஞ்சம் இடைவெளி விட்டு நில்லுங்க. அடுத்ததாக நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்யும் விதமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் உங்கள் மத்தியில் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். பேனர் இதில் பிடிச்சிருங்களா? பேனர் உள்ள அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, வியாபார பெருமக்களே, கொரோனா பெருந்தொற்று நோய் சாமானிய மக்களை பாதித்ததை விட இந்த நோயை அரசும் அரசு சார்ந்த இயந்திரங்களும் எதிர்கொண்ட விதம் சாமானிய மக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. சுமார் கடந்த 4-5 மாதங்களாக லாக்டவுன் என்கிற பெயரிலே மக்கள் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், அன்றாட உணவுக்கே பல மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பொருளீட்டுவதற்கு எந்த விதமான வழிமுறையும் இல்லை. கஷ்டப்படுகிற மக்களுக்கு உரிய நிவாரணத்தையும் அரசு வழங்கவில்லை. வெளியூரில் சிக்கிக் கொண்டவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வர இயலவில்லை. போக்குவரத்து இல்லை.
நேற்றைய தினம்தான் போக்குவரத்து துவங்கி இருக்கிறது. இப்படி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில அரசு சொன்ன ஒவ்வொரு அறிவுரைகளையும் வழிமுறைகளையும் இந்த பேரிடர் காலகட்டத்தில் அவற்றை கடைபிடிப்பது தங்களுக்கு சிரமம் என்று இருந்தாலும் கூட எல்லா சமுதாய மக்களும் அரசினுடைய அத்தனை உத்தரவுகளுக்கும் பெருமளவு மதிப்பு வழங்கி அவற்றை கட்டுப்பட்டு நடந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் கூட ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று சிறப்பு தொழுகைகளை பள்ளிவாசலில் ஒன்று கூடி தொழுகை நடத்துவோம். நோன்பு பெருநாள் கடந்தது, ஹஜ் பெருநாள் கடந்தது. இவற்றையெல்லாம் திடலிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி தொழுகையில் ஈடுபடுவோம். ஆனால் இந்த பெருந்தொற்று நோய் காலகட்டத்திலே அரசு அறிவுறுத்தியது என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த உத்தரவுக்கு மதிப்பளித்து எங்களது சிறப்பு வணக்க வழிபாடுகளை கூட நாங்கள் வீட்டில் தான் தொழுது கொண்டிருந்தோம். பள்ளிவாசலுக்கு 4-5 மாதங்களாக செல்லவில்லை. வீட்டின் மொட்டை மாடிகளிலே நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட மக்களாக இருந்த நாங்கள் இன்றைக்கு வீதியில் வந்து இறங்கி நிற்கிறோம் என்றால் எதற்காக? இந்த மாவட்டத்திலே அரசு இயந்திரங்கள் ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய மக்கள் வதைக்கின்றது. ஆரம்பத்தில் கூட இங்கிருந்து ஒரு வேன் நம்மை கடந்து சென்றது. கொரோனாவுக்காக விழிப்புணர்வு பண்றாங்களாம். அப்படி விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கும் போது சொல்றாங்க, இருமல் இருந்தாலும் சளி தொந்தரவு இருந்தாலும் தாமதிக்காமல் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கள். இந்த அறிவிப்பை தாங்கிய ஒரு வாகனம் சற்று முன்பு நம்மை கடந்தது. அந்த அறிவிப்பை கேட்டுட்டு நம்ம அரசு மருத்துவமனைக்கு போனால் குறிப்பாக தென்காசி மாவட்டங்களை சுற்றியுள்ள சங்கரன்கோவில், புளியங்குடி, கடையநல்லூர், செங்கோட்டை, தென்காசி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றால் நமக்கு நேரக்கூடிய கதி என்ன தெரியுமா? தென்காசிக்கு வெளியே இருக்கக்கூடிய 4 பகுதிகளில் உள்ள மருத்துவமனைக்கு போனா நீங்க தலைமை மருத்துவமனைக்கு போங்க. எதுக்கு? சளி காய்ச்சல் கூட கிடையாது, ஒரு தலைவலின்னு போனா கூட. இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு வேறு நோயை ஏற்படாதா? கொரோனா மட்டும்தான் வருமா? வயிற்று வலின்னு போனாலும் சரி, வயிற்று உபாதைகளின் காரணத்தினால் போனாலும் சரி, லேசாக மயக்கம் வருகிறது என்று போனாலும் சரி, எந்த ஒரு நோய் காரணத்தை முன்னிட்டு அரசு மருத்துவமனையை நாடி சென்றாலும் நீங்க இங்க வராதீங்க, நீங்க தலைமை மருத்துவமனைக்கு எங்க தென்காசிக்கு போயிருங்க. அப்ப எதுக்கு அங்கெல்லாம் மருத்துவமனை வைக்கணும்? புளியங்குடியில உள்ளவன் தென்காசிக்கு வரணும்னா புளியங்குடி நகராட்சிக்கு எதுக்கு மருத்துவமனை? சங்கரன் கோவில உள்ளவன் தென்காசிக்கு வரணும்னா அங்க எதுக்கு மருத்துவமனை? அங்க எதுக்கு ஒரு நிர்வாகம்? சாதாரண தலைவலிக்கு வயிற்று வலிக்கும் அங்கிருந்து இங்கு வரணுமா? இந்த காலகட்டத்தில் மருத்துவமனைக்கு வர்றதே பெருசு. எல்லாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் மருத்துவமனைக்கு போயிருவோமா? இந்த கொரோனா காலகட்டத்தில் போன் பண்ணும் போதெல்லாம் ஒரு சவுண்ட் வரும். என்ன சவுண்டு? இந்த முழு நாடும் கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிறது. நாம் போராட வேண்டியது நோயுடன் தானே தவிர நோயாளிகளுடன் அல்ல. சிறு கவனக்குறைவும் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக போய் அமைந்துவிடும். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? மக்களினுடைய உயிர் மீது உண்மையிலேயே அக்கறை உள்ள அரசாக இருந்திருக்கும் என்றால் அதனை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு மருத்துவமனை நிர்வாகிகள் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருப்பார்களே. ஆனால் சாதாரண ஒரு நோயின் வரும்போது மனிதநேயத்தோடு அவர்களை அணுக வேண்டாமா? சும்மா நல்ல காலத்திலே நம்ம அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடியவர்கள் யாரு? பெரிய பெரிய அதிகாரிகள் போவாங்களா? பணக்காரர்கள் போவாங்களா? அவங்களுக்கு அப்போல்லோ மருத்துவமனை இருக்கிறது, காவேரி மருத்துவமனை இருக்கிறது. எளிய மக்கள் அன்றாட காட்சிகள். இதை தவிர்த்து நமக்கு வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அரசு மருத்துவமனை நாடி வருகிறார்கள். அப்படி அடித்தட்டு மக்களை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை, மனிதநேயமற்ற அணுகக்கூடிய வேலையை தானே இந்த மாவட்ட நிர்வாகம் செய்கிறது. நல்ல காலத்துல இருமல் வந்தா கூட இப்ப உள்ள காலத்துல அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. ஏன்? நம்ம கொரோனான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நமக்கே தெரியுது லேசான இருமல் தான், கொஞ்சோண்டு சளிதான் இருக்கு. ஆனா அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா கொரோனான்னு நம்ம தலையில ஒரு சீலை குத்தி உள்ளுக்குள்ள வச்சு
மூச்சு திணறலே இல்லாம அவன் கேட்கக்கூடிய கேள்வியிலேயே நமக்கு மூச்சு திணறல் வந்து சாகடிச்சிருவாங்க. இப்போதைக்கு அரசு மருத்துவமனை படிப்பக்க வாசல் பக்கமே போக கூடாதுங்கிறது பெரும்பான்மையான மக்களினுடைய மனநிலை. அதையும் தாண்டி வர்றான எதுக்கு வர்றான் அதை விளங்க, வழி இல்லை. கர்ப்பிணி பெண் இன்றோ நாளோ பிரசவம், வேற எங்க போக முடியும்? கையில காசு இல்ல, பணம் இல்லை. சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், முழுக்க முழுக்க அவர்கள் சார்ந்திருப்பது அரசு மருத்துவமனை. டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலையில் உள்ளவர்கள். இப்படி எத்தனை ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் ரத்தம் சொட்ட சொட்ட தலையில் காயம், கால் உடைந்து, கை உடைந்து என்று விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களையும் தான் அரசு மருத்துவமனைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் சிகிச்சைக்கு வர்றாங்க. புளியகுடியில் உள்ளவனுக்கு போனா அவனுக்கு சீட்டு எங்க, நீ தென்காசிக்கு போயிரு. சங்கரன் கோவில் உள்ளவனுக்கு அதே சீட்டு, தென்காசிக்கு போயிரு. சரின்னு தென்காசிக்கு வந்தா நீ ஹைகிரவுண்டுக்கு போயிரு, எங்க பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டுக்கு போயிரு. இந்த சீட்டை அவனே எழுதி கொடுக்கலாம். எதுக்கு தேவையில்லாம 2 சீட் எழுதுறாங்க தெரியல. அங்கிருந்து இங்க வந்து இவன் ஒரு சீட் எழுதி தருவாங்களாம். நீங்கள் பாளையங்கோட்டை மருத்துவமனைக்கு செல்லுங்கள், நம்ம இங்கிருந்து பாளையங்கோட்டைக்கு போடுமா. இங்க வரக்கூடியவர்களை எல்லாம் பாளையங்கோட்டைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு இங்க தனி மாவட்டம் ஒன்னாத்தானே இருந்துச்சு? ஒன்று கேட்காமலே பாளையங்கோட்டைக்கு தலைப்பா போய்கிட்டு இருந்தாங்க. இந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் தென்காசியும் நெல்லையும் ஒரு மாவட்டமாக இருக்கின்ற பொழுது அனைவரும் ஏதேனும் ஒரு ஆபத்து என்று சொன்னால் பாளை மருத்துவமனைக்கு தான் சென்று வந்தார்கள். நீ தானே 2 மாவட்டமா பிரிச்ச. இதுக்குன்னு ஒரு தனி கலெக்டர், இதுக்குன்னு தனித்தனி தாலுகாக்கள், இதற்கென்று தனி விதமான அதிகாரிகள். 2 மாவட்டமா பிரிச்சு மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்குறது உங்களுக்கு இனிக்குது. ஆபத்துன்னு வரும்போது நீ பாளையங்கோட்டைக்கு போ, திருநெல்வேலிக்கு போ. இதை விட பெருங்கோடு என்ன தெரியுமா? ஒரு அம்மாவுக்கு தோள்பட்டையில வலி ரொம்ப நாளா. சரி மருத்துவமனைக்கு வர்றாங்க, வலி அதிகரிக்கிறது. மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு சொல்கிறார்கள் ஆபரேஷன் பண்ணணும், உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும். இங்க போனா வழக்கம் போல அதே பல்லவி, நீ பாளையங்கோட்டைக்கு போயிரு. சரி நீங்க உள்ள தனியார் மருத்துவமனையாவது நாடி செல்வோம், அவர்களாவது ஏதாவது மருத்துவம் செய்வார்களா என்று பார்த்து சென்றால் கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு இதுக்கும் கொரோனாவுக்கு சம்பந்தம் இருக்கா? கீழே கை முறிக்கிறதுக்கும் இதுல ஆபரேஷன் பண்றதுக்கும் கொரோனா டெஸ்ட் எடுத்து அது கம்பல்சரி, அதை எடுத்துட்டு தான் அடுத்து ஆபரேஷன் பண்ண இயலும், இல்லாம முடியாது. சரி எடுத்து தொலை, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா அது 4 லட்சம் ரூபாய் கட்டுங்க. எதுக்கு 4 லட்சம் ரூபாய் கட்டினாதான் முதல் டெஸ்டே எடுக்க முடியுமா? சரி வேற வழி இல்லை, ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இக்கட்டான சூழ்நிலையில கையே போக விடக்கூடிய ஒரு அளவுக்கு உண்டான ஒரு ஆபத்து. சரி அவங்க கேட்கக்கூடிய தொகையை கட்டி விட்டு டெஸ்ட் எடுத்தோம்னா ரிசல்ட் தெரியுங்கன்னா இன்னொரு 3 லட்சம் ரூபாய் கட்டுங்க. அடப்பாவிகளை என்ன மாதிரி பித்தலாட்ட வேலை பண்றாங்க பாருங்க. ஒரு கை வலின்னு போனா மனிதநேயத்தோடு அவர்களை அணுகி சாமானிய மக்கள் அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்றீங்க, சொல்லக்கூடிய விழிப்புணர்வு ஏதாவது மக்களை போய் சென்றடைந்து இருக்கிறதா? தள்ளி நில்லுங்கிறீங்க, கையை கால் ஊங்குறீங்க, மாஸ்க் போடுங்கிறீங்க, இதெல்லாம் மக்களை போய் சென்றடைந்து இருக்கிறதா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்களா இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆபத்து, உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது கர்ப்பிணி பெண்கள் அலைய விட்டாங்க தெரியுமா? கர்ப்பிணி பெண்கள் பிரசவ நேரம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்தா தான் பிரசவம் பார்க்க முடியும். உயிரோடு விளையாடினார்கள் இவர்கள். சாதாரணமானவர்கள் மனிதநேயமற்ற மிருகங்களாக பலர் காட்சியளித்தார்கள். அப்படிப்பட்ட கொடுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பண்ணக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு தெருக்குள்ள நுழைய வேண்டியது, தெருவில் உள்ள எல்லாரும் நீங்க டெஸ்ட் எடுங்க, இல்லாட்டி நாங்க தரட்டப்பா வச்சு மூடிடுவோம், உங்க தெருவையே லாக் பண்ணிடுவோம். இது ஒரு மேட்டர். டெஸ்ட் எடுக்க வரலன்னு உடனே இவங்க டெஸ்டுக்கு கூப்பிடுறாங்க. டெஸ்ட் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுக்கல. மக்கள் எல்லாம் சாதாரணமாக இயல்பாக வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் போய் எல்லாரும் வாங்க டெஸ்ட் எடுங்க. ஒருத்தனுக்கு கொரோனா வந்துடக்கூடாது. ஒரு ஆளுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா, ஒரு வயசான அம்மாவுக்கு கொரோனா பாசிட்டிவ் செக் பண்ணி உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் டெஸ்ட் பண்ணணும். எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கொரோனா வார்டுக்கு முகாமுக்கு தனியா அனுப்பி வச்சுட்டு அந்த வயசான அம்மாவை மட்டும் வீட்டுல தனியா விட்டாங்க.
இப்ப அந்த வயசான அம்மாவை பார்த்து பராமரிக்கிறது யாரு? மருந்து மாத்திரைகள் கொடுக்கிறது யாரு? இப்படிப்பட்ட கொடுமைகள் தாங்க முடியாமல் தான் எங்களுடைய மன வேதனையை வெளிக்கொட்டுவதற்காகத்தான் இங்க நாங்க வந்திருக்கிறோம். கொரோனா டெஸ்ட் எடுக்காம மக்கள் இருந்தா தகரட்டப்பா வச்சு நாங்க உங்க தெருவோம் மறிச்சிருவோம். உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு கொரோனாவை விரட்டுறதுக்கு தகரட்டப்பா வச்ச ஒரே குரூப் நம்ம குரூப் தான். இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி நீங்க நானும் கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். வேற வேற நாடுகள்ல எல்லாம் எதுவும் தகரட்டப்பா வச்சு கொரோனாவை விரட்டுறாங்களான்னு தேடி பார்த்து வர உண்மையிலேயே நீங்களும் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எந்த நாட்டிலையும் அது வளர்ந்த நாடா இருக்கலாம், சோமாலியா போன்ற சின்ன சின்ன எளிய நாடுகளாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் தகரட்டப்பா வச்சு கொரோனாவை எவருமே விரட்டல. இவங்க தான் ஒரு தெருவுல வந்துருச்சுன்னா 5 தகரட்டப்பா. தகரட்டப்பாவை பார்த்து கொரோனா பயப்படும்னு எந்த விஞ்ஞானி சொன்னாலும் தெரியலையே. நம்ம ஊர் விஞ்ஞானி செல்லூர் ராஜு இருக்கிறார்ல, அந்த உறுப்புல எவ்வளவு ஒருத்தர் நடந்திருக்கான். அவங்க கூட்டாளிங்க யாரோ இருந்துதா தகரட்டப்பாவை அடைச்சிட்டோம்னா கொரோனா பார்த்து பயந்து ஓடிடும். அதுவும் அந்த அடிக்கிற விதத்தை பாத்தீங்கன்னு வைங்க, இப்ப இதான் தெருன்னு வைங்க, உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு கொரோனா இருந்துச்சுன்னா தெருவை மறிச்சு தகரட்டப்பா. வாசல்ல மட்டும் ஒரு ஆளு 2 ஆளு உள்ள நுழையறதுக்கு மட்டும் வாசல், அந்த பகுதி மட்டும் திறந்திருக்கும், ஃபுல்லா தகரட்டப்பா. அந்த வாசல் யாருக்கு? ஆட்கள் உள்ள போக வெளியே வர. அப்ப தகரட்டப்பா எதுக்கு அடிச்சிய? வாகனங்கள் உள்ள போக கூடாது. அப்ப வாகனத்துக்கு கொரோனா வரக்கூடாதா? விளங்குதா உங்களுக்கு? ஒரு தெருக்குள்ள கொரோனா பேஷண்ட் இருந்தாங்கன்னா தெருவுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு தகரட்டப்பாவை அடிக்கிறாங்க. ஆட்கள் உள்ள போலாமா? ஒரு வாசல் மட்டும் உள்ள வைப்பாங்க. அப்ப நபர்கள் உள்ள போலாம், வெளியே வரலாம், வாகனங்கள் உள்ள போக கூடாதுன்னா அப்ப கொரோனா வந்து வாகனத்துக்கு வரக்கூடாதா, மனிதர்களுக்கு வரக்கூடாதா? இந்த தகரட்டப்பால உள்ள அறிவியல் என்னன்னு யோசிச்சு நமக்கு மூளையை குழம்பி போச்சு. என்னடா அறிவியல் இது? எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? எதுக்கு இந்த தகரட்டப்பா வைக்கிறாங்க? அந்த தகரட்டப்பா வைக்கிறதுல எவ்வளவு பெரிய ஊழல்ங்கிறீங்க. 5 தகரட்டப்பா அடிக்கிறாங்கல்ல, ஒரு தகரட்டப்பா 4800 ரூபாயாம் மதிப்பு. ஏறத்தாழ 5 அல்லது 6 வைத்து விட்டு 42,500 ரூபாய் கணக்கு. ஒரு தகரட்டப்பா அடிச்சாங்கன்னா, ஒரு செட் அடிச்சாங்கன்னா அரசு கணக்குல எவ்வளவு எழுதிடுறாங்க? 42,500 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். அந்த எவ்வளவு கொடுமை செய்கிறார்கள். பஸ்ல வந்தோம்னா இறங்க முடியல, அதுக்குள்ள மருந்து அடிக்கிறாங்க. சுள்ளு மூஞ்சில தண்ணி தெளிக்குது, என்னன்னு பார்த்தா மருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா பஸ்ஸை உட்கார்ந்து கழுவிட்டு இருக்கிறாங்க, பஸ்ஸுக்கு மருந்து. இப்படி மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய வேலைகளை தான் இவர்கள் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடுமைகள் பத்தாதுன்னு சொல்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தா டாக்டர் இல்லை, எல்லா உயிருக்கு பயந்து கொண்டு டாக்டர் எல்லாம் பரிசையை வரமாட்டேங்கிறாங்க. அரசு ஊக்கப்படுத்தணும், மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும். நர்சுகள் வர்றதில்லை. நம்ம கோஷத்துல சொன்ன மாதிரிதான் கத்திரி இருக்கு, மத்த பொருட்கள் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. ஆனா இவங்க வந்து சொல்றாங்க நம்ம நாடு முழுக்க கொரோனாவை எதிர்கொள்ள போராடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய மாவட்டத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த 5 மருத்துவமனைகளை நம்முடைய மாவட்டத்தில் கொண்டிருந்தும் கூட ஒரு சாதாரண நோயை எதிர்கொள்வதற்குரிய உபகரணங்கள் இல்லை என்று சொன்னால், மருத்துவர்கள் இல்லை என்றால், செவிலியர்கள் இல்லை என்றால், ஆபரேஷன் செய்வதற்குரிய கருவிகள் இல்லை என்று சொன்னால் இது சீர்கேடு இல்லையா? இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய, சீர் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், அவர் மாவட்ட ஆட்சியராக நடந்து கொள்கிறார். இதே கோரிக்கையை நாங்கள் பலமுறை மக்களோடு சென்று சந்தித்து கோரிக்கை மனுவாக நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு சீர்கேடுகள் நடக்கிறது, முறைகேடுகள் நடக்கிறது. தனியார் மருத்துவமனைக்கு போனோம்னா அங்க கட்டண கொள்ளை பண்ணுகிறார்கள். நெல்லையில இங்கிருந்து நெல்லைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. நெல்லையில ஒரு தனியார் மருத்துவமனை, பேர் சொல்ல விரும்பல, பேஷண்ட டீல் பண்றாங்க. அதுக்கு முன்பாகவே பல லட்சம், 7 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டார்கள். பேஷண்ட் டெத்து, மரணம், பாடியை கொடுக்க மாட்டேங்கிறான். 4 லட்சம் ரூபாயை தந்தா தான் நாங்க பாடியை தருவோம் என்கிறார்கள். இப்படி எல்லாம் காட்டு மிராண்டித்தனமான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் ஒரு கோரிக்கை மனுவாக மாவட்ட ஆட்சியரிடத்தில் கொண்டு போய் கொடுத்த மாவட்ட ஆட்சியர் பொம்மை போட்டு இருக்கிறார். அப்படியே சரி, ஓகே, பார்த்துருவோம், சரி பண்ணிடுவோம். எவ்வளவு காலமாக மக்கள் செத்து போனதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் மட்டும், தென்காசி மாவட்டத்தில் மட்டும்
கொரோனா நோயினால் சென்றவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, அந்த விகிதத்திற்கு சற்றும் குறைவில்லாத விதத்தில் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தின் காரணத்தினால் சாதாரண நோய்கள் ஏற்பட்டு மரணித்தவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். பல வயசான ஆண்கள் மரணித்திருக்கிறார்கள், பல இளம்பெண்கள் மரணித்திருக்கிறார்கள். சாதாரண மருத்துவமனை என்று சொல்லி மரணத்தை தழுவிருக்கிறார்கள். உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்காகத்தான் நாங்கள் இங்க சத்தம் போட்டு இருக்கிறோம், அதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஒன்றை மாத்திரம் தெளிவாக சொல்லிக் கொள்வோம், இந்த பிரச்சனை உடனடியாக சரி செய்யப்படும். இனிமேல் சங்கரன் கோவில், புளியங்குடி, தென்காசி ஏனைய பகுதிகளில் உள்ளவர்களுக்கு மருத்துவமனைக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து என்று சென்றால் அவங்களுக்கு உரிய மருத்துவம் அளிக்கப்படணும். மருத்துவமனைகள் டாக்டர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது, மருத்துவர்களை கொண்டு அது நிரப்பப்படணும். ஆபரேஷன் செய்வதற்குரிய கருவிகள் கொரோனா நோய் என்றே வந்துவிட்டாலும் கூட அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி, தைரியத்தை ஊட்டி, அவர்களை அந்த நோயிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்கக்கூடிய விதமான தரம் உயர்ந்த சிகிச்சைகள் அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட வேண்டும். அதை விட்டு மறுபடியும் நீங்க தலைமை மருத்துவமனைக்கு போங்க, இங்கிருந்து மதுரைக்கு போ, இங்கிருந்து நீ பாளையங்கோட்டைக்கு போ என்று நீங்கள் எங்களை அழைக்கிறீர்கள் என்று சொன்னால், இப்போது கூடியிருக்கிற இந்த கூட்டம் என்பது உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்கள் மக்களை குறைச்சிருக்கிறோம். பெண்கள் எல்லாம் வர வேண்டாம் என்று சொல்லியும் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். தங்களுடைய சகோதரிகளை இழந்துவிட்ட துக்கத்திலே, தங்கள் குடும்பத்தவர்களை இழந்துவிட்ட துக்கத்திலே, தங்களுடைய அண்டை அயலாளர்களை இழந்துவிட்ட துக்கத்திலே பங்கெடுக்கக்கூடிய விதமாக, அந்த துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த குறை சீர் செய்யப்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதில் தலையிட்டு இதில் உள்ள நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் உடனடியாக கலைந்து இதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அப்ப நாங்க இந்த நீ என்ன உத்தரவு போட்டாலும் அதெல்லாம் கேட்க மாட்டோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாம ஆக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் கொரோனா டெஸ்ட் எடுப்போம். உங்க டெஸ்ட் லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே, நல்லா எடுங்க, அதைத்தானே எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கொரோனா டெஸ்ட் எடுப்போம். கோயம்புத்தூர்ல அப்படித்தான் ஒருத்தனுக்கு எடுத்திருக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில இருந்து எடுத்து அவனுக்கு பாசிட்டிவ் வந்திருக்குது. அவன் இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கிறான், நெகட்டிவ். பிளக்ஸே வச்சுட்டான். அரசு மருத்துவமனைக்கு எதிராக பிளக்ஸ் வச்சுட்டான் நேற்று. ஆனா பாவிகளை ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? நீங்க காசை புடுங்கணுங்கிறதுக்காக வேண்டி, நீங்கள் சொகுசாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் உயிரோடு ஏன் விளையாடுகிறீர்கள்? போலியா ஏன் இல்லாத சொல்றீங்கன்னு சொல்லி அவன் பிளக்ஸ் வைத்து விட்டான். தமிழ் வந்து செய்தி. இப்படி எங்களை அலைக்கழிக்காமல் சீர்கேடுகள் உடனடியாக சரி செய்யப்படணும். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிடணும். எத்தனை அமைப்புகள் உங்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. நாங்களே எத்தனை முறை மனு கொடுத்தோம். ஒரு சின்ன அளவிலான ஒரு ஆறுதலான வார்த்தைகளை, நம்பிக்கையை உள்ள வார்த்தைகளை சொல்லியிருந்தால் கூட இங்க நாங்க கூடியிருக்க மாட்டோம். அலட்சியம். இந்த அலட்சியம் தொடரும் என்றால் மாவட்ட ஆட்சியரை மாற்றுங்கள் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய அளவில் உள்ள ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். அரசு இயந்திரங்களுக்கு எச்சரிக்கையாக இதை சொல்லிக் கொண்டு, நீங்கள் எங்களை எந்த விதத்தில் அச்சுறுத்தினாலும் சரி, மக்கள் உயிரோடு விளையாடக்கூடிய எந்த ஒரு அலட்சியத்தை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதற்கு எதிராக இனி நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவோம் என்பதை என்னுடைய இந்த தகவலை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகுர் தாவன் அல்ஹம்துலில்லாஹ் இருப்பில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், சாமானியர்களின் போராட்டம், சாமானியர்களின் போராட்டம். மருத்துவமனைகளின் அலட்சியத்தை, மருத்துவமனைகளின் அலட்சியத்தை ஆளும் அரசின் கவனத்திற்கு, ஆளும் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் போராட்டம், எடுத்துச் செல்லும் போராட்டம். மாவட்டத்தை பிரித்த பிறகும், மாவட்டத்தை பிரித்த பிறகும், மாவட்டத்தை பிரித்த பிறகும், மாவட்டத்தை பிரித்த பிறகும் மருத்துவமனைகள் வரவில்லை, மருத்துவமனைகள் வரவில்லை. தாலுகாவை பிரித்த பிறகும், தாலுகாவை பிரித்த பிறகும் மருத்துவம் இன்னும் கிடைக்கவில்லை, மருத்துவம் இன்னும் கிடைக்கவில்லை. மருத்துவ வசதிகள் இல்லாமல், மருத்துவ வசதிகள் இல்லாமல் மனிதர்கள் இங்கே வாழுகிறோமே, இங்கே வாழுகிறோமே. ஆளும் அரசின் அலட்சியத்தால், ஆளும் அரசின் அலட்சியத்தால், ஆளும் அரசின் அலட்சியத்தால், ஆளும் அரசின் அலட்சியத்தால் மருத்துவமின்றி சாகுகிறோமே, மருத்துவமின்றி சாகுகிறோமே. மாவட்டத்தை பிரித்த போதும், மாவட்டத்தை பிரித்த போதும் மருத்துவத்தின் வசதிகளை, மருத்துவத்தின் வசதிகளை இன்னும் இங்கே தரவில்லையே, இன்னும் இங்கே தரவில்லையே. மருத்துவர்களும் வரவில்லையே, மருத்துவர்களும் வரவில்லையே. கொடுமை இது, 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 கொடுமை இது. மருத்துவத்தை தேடி
பிரசவத்திற்கும் மருத்துவத்திற்கும் அவசரத்திற்கும் மருத்துவமனையை அணுகும் போது சீட்டு எழுதி கொடுக்கிறானே. பிரசவத்திற்கும் அவசரத்திற்கும் மருத்துவமனையை அணுகும் போது சீட்டு எழுதி கொடுக்கிறானே. பாளையங்கோட்டைக்கு அனுப்புறானே. விபத்தில் சிக்கி அவசரமாய் மருத்துவமனையை நாடும் போது மாவட்டத்திற்கு மாற்றிவிடும் மருத்துவமனையின் அலட்சிய போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். டாக்டர் இல்லை, நர்சும் இல்லை. டாக்டர் இல்லை, நர்சும் இல்லை. மருந்தும் இல்லை, மாத்திரம் இல்லை. கருவியும் இல்லை, வசதியும் இல்லை. ஏழைகளை நீங்க உயிருக்கு எப்போதும் உத்தரவும் இல்லை. மாவட்டத்தை பிரித்த போதும் தாலுகாவை அமைத்த போதும் மருத்துவ வசதி கிடைக்கவில்லை. மனித உயிரை மதிக்கவில்லை. விபத்தில் சிக்கி அடிபட்டு உயிரை காக்க போராடி மருத்துவமனைக்கு வரும்போது மாற்றுப்பாதையில் திருப்புறானே. நெல்லை மருத்துவமனைக்கு அனுப்புறானே. கிளினிக் இருக்கு, டாக்டர் இல்லை. மிஷன் இருக்கு, இயக்குனர் இல்லை. எக்ஸ்ரே இருக்கு, பிலிம் இல்லை. கத்தி இருக்கு, கத்தரி இல்லை. ஆக மொத்தம் ஒண்ணுமில்லை. கண்டிக்கிறோம். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய ஜமாத்தின் கோரிக்கைகளை ஏற்று இந்த தருணத்திலே பல்வேறு வேலைகளை விட்டு வந்து இந்த அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரிக்க வந்த அனைத்து விலை சகோதரர்களுக்கும் தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய திருமத நண்பர்களுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். இத்தோடு இந்த சபையை முடித்துக் கொள்வோம். அதேபோன்று காவல்துறை நமக்கு ஒத்துழைப்பளித்த காவல்துறைக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் நாம் நன்றியை கூறிக்கொண்டு இந்த சமயத்தோடு கருத்துக் கொள்வோம். சுபாக அல்லாஹும்ம நம்பிக்கை விஷயம் அல்லாஹ் எங்க அடுத்த இடைவெளியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாஸ்க் அடைச்சுக்கோங்க. இடைவெளி விட்டு போங்க. புதிய பேருந்து நிலையம் உள்ள வேணு வெளியூர் உள்ள சகோதரர்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போய் அப்படியே வேன்ல அந்தந்த வேன்ல ஏறிடுங்க. அதே பெண்கள் பகுதியில வேணு உங்களுக்கான வேணு உள்ளதான் நிக்கி. அப்படியே நீங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனீங்கன்னா வேணு நிற்கும். ஆமா அதை வீடியோ எடுக்கலாம். எடுக்க வேண்டாமா? நம்ம போட்டோம்னா லைவ் போயிடும், அது கிடைக்காது. தெரியாம சமூக இடைவெளி விட்டு முடிஞ்சு போய்கிட்டே இருங்க. ரோட்டுக்கு யாரும் ராஜா பாய் அதே ஒரு வீடியோ ஓடும்ல வாழை அந்த சைடு போங்க. அந்த சைடு
வாழ்ந்து சங்கமா மாவட்ட சார்பாக இன்றைய தினம் தென்காசி மாவட்ட கலெக்டர் அதில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்து மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இதனுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த உலகமே கொரோனா பயத்தில் கொண்டு தடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை யாரும் மறுப்பதில்லை. கொரோனாவில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய மக்களுக்கு அரசு அனுமதிக்கிறது. அதிலும் நாம் யாரும் மாற்றிக்கொண்டிருக்கிறதில்லை. அதே நேரத்தில் கொரோனாவை காரணம் காட்டி தொடர்ந்து நோய் உள்ள மக்கள் அனைவரையும் புறக்கணித்து அவர்களுக்கு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை நாம் தமிழகம் அல்ல இந்தியாவுக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் எந்த சுகத்தை பார்த்தாலும் கண்ணீரஞ்சு போஸ்ட் வரிசையாக இருக்குது. அவரை நம்ம விசாரித்த போது சொன்னால் எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, தொடர் சிகிச்சைக்கு நம்ம போகணும்னு சொன்னால் அவங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுபோக விபத்தில் ஏற்பட்டவன் ஹார்ட் அட்டாக் பேசணும்னா போனால் கூட முதல்ல கொரோனா டெஸ்ட் எடு, பிறகு இங்கே வாங்குறேன் சாத்தியப்படுமா? ஒரு யாருக்கு அந்த நோய் இருக்கோ அவனை ஐசியூவில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் கொரோனா டெஸ்ட் எடுத்து 4 நாள் கழிச்சுவானா, உயிர் குழப்பானா? இதை விட பெரிய கொடுமை என்னன்னு சொன்னால், அரசு மருத்துவமனைகளை நாடினால் அவர் அனுமதிப்பில்லை. நீ திருநெல்வேலிக்கு போங்கிறான், நீ மதுரைக்கு போங்கிறான். இந்த ஏழைப்பட்ட மக்கள் எங்கே போவான்? தனியார் மருத்துவமனையை நாடினால் அவர்கள் வாங்கக்கூடிய பைசா என்பது ஏழை மக்களால் வீட்டை விட்டாலும் கொடுக்க முடியாது. கொரோனாவுக்காக போனோம்னா எடுத்தெடுப்புலேயே 4 லட்சம், ட்ரீட்மெண்ட் கொடுக்க 3 லட்சம். அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எது வந்தாலும் பணம் வாபஸ் கிடையாதுக்கூடிய ஒரு அவல நிலையும் இந்த தனியார் மருத்துவமனைகளில் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் மனித நேயத்தோடு மனிதர்கள் மீது அக்கறை கொண்டு நடக்க வேண்டும். இதுதான் சமயம் என்று காசு பார்க்கக்கூடிய அல்லது தன்னுடைய நிலைகளை வலியுறுத்தக்கூடிய இந்த போக்குகளை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது குறித்த செய்தி தொடர்ச்சியாக எங்கள் ஜமாத்தை அணுகி இதற்காக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா சொல்லிட்டு நாம் கலெக்டர் அலுவலகத்தை அணுகி மனுவும் கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே தான் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு பிறகும் மருத்துவமனைகள் சீர் செய்யப்படவில்லை என்று சொன்னால், தலைமையின் அறிவிப்பின்படி உத்தரவின்படி 10,000 மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை தென்காசியில் நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துள்ளோம். பைசல் மாநில